கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. கலைஞர் ஐயா மாதிரி எல்லா சேனல்லையும் டிராவல் பண்ணக்கூடிய ஆளு உதவி சார். அந்த மாதிரி கதையெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணேன் இல்லை. நான் இப்போ ரெட்ஜே இல்லை, நான் வெளில வந்துட்டேன். இப்போ நான் இல்லை. மீன், இட்லி, தோசை, ஆயில் இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், ஆயிலோடு இருக்கிற அந்த ஆயில் இல்லாமல் சாப்பிடணும். சிச்சுவேஷன் தானே ஒருத்தர் அந்த படத்துல கொடூரமான இல்லை. நீங்க பாருங்க, மாரி செல்வராஜ் சார் அதுதான் சொல்லிட்டே இருக்கு. அதுதான் டேரக்டர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த படம் வெற்றி பெறத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா பையன் உங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர். ரொம்ப எனக்கு நான் ஒர்க் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடித்தமான இயக்குனர் தான் மாரி செல்வராஜ். சத்தியமா நான் அரசியலுக்கு வருவேன் நீங்க எதிர்பார்த்தீங்களா? முதல்ல நான் பார்த்துருப்பீங்கல்ல ஆதவன். ஓகே, என்னோட கேள்வி உதய் சாருக்கு. சார், அடுத்து நீங்க படம் பண்றதா இருந்தா மாரி செல்வராஜ் தவிர வேற எந்த இயக்குனரோட பண்ணுவீங்க? மாரி செல்வராஜ் சார் கோச்சுப்பாரு. படம் பண்றீங்களா? அத மூலம் கேளுங்க. கண்டிப்பா மாரி செல்வராஜ் சார் படம் பண்ணா இன்னொரு படம் கண்டிப்பா. ஆனால் பண்ணுவாராங்கிறதா சந்தேகமாக இருக்கு. ஏன்னா அவருக்கு இருக்க வேலைகள்லாம் நிறையா இருக்கனால இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டு இங்கே எப்படி சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் இருக்க ஜாப் வேறு அன்னைக்கு. அதுலேருந்து இதில் வர்றப்ப அப்படியே அதை தூக்கி அப்படியே மறந்துட்டு இப்படி எவ்வளோ வைப்பார். அது எங்களுக்கே கொஞ்ச நேரம் வியப்பாக இருக்கும். யாருமே அப்படி இருக்க முடியாது. முகத்தில் எங்கேயுமே எந்த இடத்துலையும் அந்த முகத்தில் அந்த ரியாக்ஷனும் இருக்காது. சினிமாக்குள்ளே வந்தாச்சுன்னா அதுக்குள்ளே தான் அவர் விளையாடுவார். அதில் காமெடி, என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாம் ஃபுல்லாக கதைக்குள்ளேயே போவார். அது உண்மையிலே ஒரு அதிசயம் தான் அது சார். உண்மையாகவே அது எப்படி சார் இருந்தது? அப்போது பல விஷயங்கள் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். எரேஸ் பண்ணிடுறாருன்னு நினைக்கிறேன். நான் ஷூட்டிங்லேயே பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாள் பார்த்து ஒரு ஷூட்டிங்கில் பார்த்துனே நான் தெரியும் உங்களுக்கு. இல்லை, அப்போ சட்டமன்ற உறுப்பினராக அங்கே கோவிட் அப்போ உங்களுக்கு நிறைய படங்கள் ஷூட்டிங் இல்லை, ரிலீஸ் இல்லை. அப்போ பெருசாக வேலை இல்லை. அப்போ நிறைய தொகுதிக்கு நிறைய ஒர்க் பண்ணியாச்சு. இதை தவிர பார்ட்டியில் வேற இளைஞரணி செயலாளராக இருக்கேன். அந்த பணிகளும் இருக்குது. அதுக்கே டைமே இல்லை. ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பழகி போச்சு. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் இப்போ பார்த்து ப்ரெஸ் மீட்டிங்கில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காருல்ல பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, நீ இப்போ வரதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் சம்மந்தம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து முடிச்சுட்டு தான் வந்தேன். அதை பற்றி அதுக்குள்ளே வந்தாச்சுன்னா இங்கே வேற அது அவங்க ஒரு ஐயா கலைஞர் ஐயா மாதிரி எல்லா சேனல்லையும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் உதவி சார். அவர் இலக்கியத்தில் இருப்பார், பேச்சில் இருப்பார், நாடக கதையில் இருப்பார், திரைத்துறையில் இருப்பார். எத்தனையோ சேனல் மாறிக்கிட்டு எல்லா சேனல்லையும் இருப்பார் பாருங்க அவரை. கரெக்ட். அது மாதிரி இவர் சொல்லுவாங்க பெரும்பாலும் மல்டி டேலண்ட். ஆமாம், அது பேர பிள்ளைகளுக்கு அமையும்பா. அது மாதிரி அது சில கலைன்னா கலை அதுக்குள்ளே வந்தால் அது அரசியல்னா அங்கே அரசியல் போனால் அங்கே வேறு முகம் இருக்கும். அங்கிட்ட எப்படி அங்கங்கே வர்றப்ப அது மாறுறது நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அது ரொம்ப உண்மையிலே அது அமையிறது ரொம்ப பேருக்கு அமையாது. ஒரு சின்ன டென்ஷனாக இருந்தால் கூட நம்மலாம் வெளியே என்னடா அது. அப்போ நானும் அது எனக்கு அது மாதிரி உண்டு. ஒரு டென்ஷனாக இருந்தால் காலையில் வந்தோடனே என்ன சார் அப்புறம் இப்போ என்ன காமெடி பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 வலி இருக்கும். அதை இங்கே காட்ட முடியாதுல்ல. ஏன்னா ஜாப் காமெடி. கரெக்ட் சார். வந்தோடனே காலைல காமெடி பண்ணோம். அந்த காமெடி பண்ணுறதுக்குள்ள கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் மண்டையை கிண்டே கழுவி அப்புறம் சரி பண்ணி ஷூட்டிங் பாடுறது நைட்டே அந்த காமெடியை பற்றி பேசிட்டு அதுக்குள்ளே தயாராகி உள்ளே போகணும். அந்த காமெடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லாது. அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சிரிக்கணும், சிரிச்ச மேனிக்கு பார்த்துக்கணும், சத்தம் போட்டு அவன் சிரிக்கணும். பார்த்த மணிக்கு ஈந்தானா போச்சு நம்ம சத்தம். சவுண்டு வரணும்ல. வரணும் சார். அது ரொம்ப அது மாதிரி இவர் எப்படி என்றது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். எனக்கு நீங்கள் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணுற கவுண்டர்ஸ்லாம் பயங்கரமான மீம் மெட்டீரியலாக மாறி இருக்கு. இன்னமும் அந்த டைலாக்லாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மாமன்ல ரொம்ப சீரியஸான கேரக்டர் இல்லையா சார்? ஸோ உங்களையும் மீறி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபன்னுன்றது டேக்கில் வந்திருக்காரு. நிறைய கமெண்ட் அடிச்சிருவேன், என்ன சிரிச்சிருவார். அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட சொன்னார், ஒரு ரொம்ப இன்டென்ஸான சீனு. கதை படத்துல நான் நடிச்ச காட்சி பூரா அங்க சீரியஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். இவர் எல்லா படத்தும் இவர் அவ்வளவு காமெடி பண்ணிட்டார்ல, அது பூரா எல்லா இன்ஸ்டன்சஸ்லயும் அவரோட ரெஃபரன்ஸ் ரெஃபர் பண்ணிடலாம்.
அதான் சொன்னல, நிறைய பேசிட்டே இருக்கும்போது அந்த ஏதோ ஒரு படத்துடைய காமெடி கரெக்டாக தேக்கல் அடிச்சிருவாரு. இது மாதிரி நகைச்சுவை இங்கு நகைச்சுவை இல்லைன்னா உலகமே இல்லைங்க. நகைச்சுவை வந்து உலகத்தில் ஒரு பெரிய சஞ்சீவம் வந்து அதனால எத்தனையோ பேர் வந்து ரிலாக்ஸ் ஆகிறவங்களாம் இருக்காங்க நாட்டில். அது மாதிரி கதையில் நகைச்சுவை கதையும் வரணும். அது அண்ணனும் எடுக்கணும்ல. அவர் நடிக்காட்டினா கூட அவர் பேனரில் இனிமேல் எடுப்பார். நிச்சயமா சார். சும்மா போட்டு சாடையாக சொல்கிறேன், எடுப்பார். சார் பதில் சொல்லிருங்க சார். அந்த மாதிரி கதையெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணு. இல்லை நான் இப்போ ரெட் ஜெயின்ல ஜெயின்லேருந்து நான் வெளில வந்துட்டேன். இப்போ நான் இல்லை. இது ஒரு ஹெட்லைனுக்கான மேட்டர் சார். இது என்னங்க பெரிய விஷயம். சார் ஆமா சார். இது நான் அமைச்சர் பொறுப்பு இல்லை ரெட் ஜெயின் இப்போ வந்து யார் வீட்டில் வேற அவங்க ஒய்ஃபும் கிடையாது. அவங்க இல்லை, வேற 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அது அமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது எந்த இதுலையும் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே அப்படிள்ள நுழையிறேன். ஆனால் ரெட் ஜெயின் யாரும் மைண்ட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட சொல்லணும். நல்ல நிறைய படங்கள் இந்த மாதிரி சூப்பர் சார். நான் சொல்லிடுவேன், நீ சொன்னீங்கன்னு சொல்லுவேன். நல்ல நகைச்சுவை கதையெல்லாம் நிறைய, அது யார் நடித்தாலும் சரி நல்ல நகைச்சுவை கதைன்னு உள்ளே போகணும். இது நகைச்சுவை கதை தான். இந்த படமும் நல்ல நகைச்சுவையெல்லாம் நிறைஞ்சிருக்கு உங்களுக்கு. மாமனும் நகைச்சுவையெல்லாம் இல்லாமல் இல்லை. நல்ல படம் பாருங்க. பார்க்குறோம் சார். சார் நீங்கள் நடிப்புலேருந்து பிரேக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நடிகராக என்னென்ன விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க? மாரி செல்வராஜ் சார் மாதிரி படங்கள் நடிக்கிறது ஒரு பெரிய சவால். நான் இந்த கடைசியாகவே சொல்லிட்டு இருந்தேன், இந்த மனிதனுக்கு அப்புறமே எனக்கு என்ன படத்து, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 படம் வந்து ரொம்ப நார்மலான ஒரு ஸ்டோரி, ஒரு காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 4 சாங்கு கூட ஒரு ஃப்ரெண்டு, இப்படியே ட்ராவல் ஆகிட்டேன். இதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. மனிதனுக்கு அப்புறம் அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். நமக்கு என்ன இருக்குது இந்த படத்தில் புதுசாக, எனக்கு சேலஞ்சிங்காக என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு. அப்படி தான் அதைத்தான் நான் மிஸ் பண்ணுவேன் தவிர. பட் இப்போ அதை மிஸ் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை. பணிச்சுமை அதிகமாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ்க்காக தான் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த ப்ரமோஷன்ஸ்க்காக டைம் கொடுத்துருக்குறேன். இதுக்கு நடுவில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஸோ மாரி செல்வராஜ் சார் மாதிரி கதைகள், அவருடைய கதைக்காலத்தில் நடிக்கிறத நான் மிஸ் பண்ணேன். சரி, இல்லை ஒரு ஆக்டராக நீங்கள் ரொம்ப இதுக்குள்ளே இருந்திருப்பீங்களா சார்? ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. ஆக்டர்ஸ் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எதாவது இருந்தால், அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸு அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கா? இல்லை, இந்த படம் பண்ணும்போது சேலம் தான் ஃபுல் ஷூட்டு. கிட்டத்தட்ட 120 நாள் மேலே ஷூட் பண்ணார். நான் ஒரு 100 days இருந்திருப்பேன். அண்ணன் வந்து ஒரு 70 நாள் அண்ணன் 70 நாள் அண்ணன். ஸோ அங்கே இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர் தான். அதனால் அங்கே இருக்கும்போது நல்ல நிறைய நாள் போச்சு எடுத்தீங்களா? 1 நாளைக்கு மேலே வச்சு. அங்கே இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக தொலைபேசி மூலமாக, அப்புறம் கண்டினியூஸாக எனக்கு ஷூட் இல்லைங்க. நான் வந்துட்டு போகிற மாதிரி தான். ஒரு 10 நாள் எடுப்பார். சார் நீங்கள் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு வேறு யாராவது ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அது சமாளிக்க முடிஞ்சது, அந்த கேப்பில் கிடைக்கும் போது. பட் அமைச்சர் பொறுப்புங்கிறது வந்து ஒரு முழு நேர பொறுப்பு. அதனால தான் அது ஃபுல்லாகவே நிப்பாட்டிட்டு இதுக்கு மக்கள் பணிக்கு முக்கியத்துவம். வடிவேல் சார், நீங்கள் நிறைய காமெடி ட்ராக்ஸ் நீங்களே பிளான் பண்ணி எடுத்துருப்பீங்க. அதேமாரி ஒரு ஃபுல் படமுமே டைரக்ட் பண்ண என்னன்னு எப்போது நினச்சிருக்கீங்களா? ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? டைரக்ஷன் ஐடியாலாம் எனக்கு இல்லைங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஒரு சீன் வந்து அந்த ஒரு சீனில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு காமெடி இருந்துச்சுன்னா ஒரு சீன், நான் காமெடினா நான் ஒரு 10 சீன் சொல்லுவேன். டைரக்டருடைய அனுமதி கிடைச்சா அதை பண்ணுவாங்க. பட் டைரக்ட் பண்ணக்கூடிய ஐடியாலாம் நம்ம இது வரைக்கும் இல்லைங்க. லென்ஸு கூட என்னென்ன தெரியாது எனக்கு. சார் இவ்வளவா இல்லை இவ்வளவா அப்படி தான் கேட்பேன். ஏதோ நம்பர் கூட கற்றுக்கிற மாட்டேன். அது நம்மளுக்கு அதை பற்றியே தெரியாது. எவ்வளோ வச்சுருக்கீங்கலாம் கேட்க மாட்டேன். அது ரொம்ப பேர் சார் சார் ஒரு ஹீரோ கூட சொன்னார், சார் 50 வச்சுருக்கீங்க வெளியே போகும்போது நீங்கள் ஒரு டயர் தம்பி சொல்லியிருக்காரு, வெளியே போ நீ அது 50 வச்சுக்க 20 வச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. இது நமக்கு தெரியாது. டைரக்ஷனாவே என்னன்னே தெரியாது. நிறைய சாப்பாடு சம்பந்தப்பட்ட காமெடி எல்லாம் நீங்க நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது? பசி வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ? நல்லா தெரியுது தானே. இன்ன வரைக்கும் தண்ணி கூட கொடுக்கல, டிஃபன் வடை கூட கொடுக்கல. உங்க உணவு முறை பத்தி சொல்லுங்க. உணவு முறை வந்து மீன் ரொம்ப பிடிக்கும். இட்லி, மீன், புதினா சட்னி. மீன்னா ஐர மீனா சார்? மதுரை ஐயர மீன், எல்லா மீன் வந்து குழம்பு மீன் வந்து ரொம்ப நல்லது. குழம்பு மீன் தான் ரொம்ப சாப்பிட்றேன். மீன் பிரியர் நான். மீன் ரொம்ப தின்னா தான் எனக்கு சீன் நிறையா வரும். அதனால் மீன், இட்லி, தோசை, ஆயில் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல், ஆயிலோடு இருக்கிற அந்த ஆயில் இல்லாமல் சாப்பிடணும். அது மாதிரி சாப்பாடு. நல்ல கீரை, வாழைத்தண்டு, முள்ளங்கி சாம்பார், குழஞ்ச ரைஸு, விட்டுக்கிட்டு மண்ணை குழைச்ச அப்புறம் மாதிரி அப்புறது.
அப்படி சாப்பாடை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறது. வடிவேல் சார், நீங்க இது வரைக்கும் வில்லனா நடிச்சது இல்ல. சோ வில்லனா நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா சார்? இந்த படத்துல அவர் வில்லன் தான். சார் நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். படம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தலைவர் சொல்லிட்டாரு தானே உண்மை. படம் பாருங்க நீங்க. சிச்சுவேஷன் தானே ஒருத்தர் வில்லனா ஹீரோவா. இந்த படத்துல கொடூரமான வில்லன் நீங்க பாருங்க சார். வடிவேல் சார், சார் 2020 விகடன் கொடுத்த இன்டர்வியூவில் வந்து மனோரமா ஆட்சியை வந்து அவங்கள வந்து அவங்களோட நடிப்பை வந்து ஒரு பெண் சிவாஜின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்களோட நட்பை பற்றி சொல்லுங்க. இந்த படத்தில் இவரை பற்றி சொல்லணும்னா இவருக்கு என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை, அந்த அளவுக்குலாம் அவர் அப்படி சொல்றது மிக அது ரொம்ப தப்பு. அவர் ஆம்பளை சிவாஜி நான் சொல்ல சொல்றீங்க. அது இங்கே நீங்க கேட்குற கேள்வி எப்படிமா இருக்கு? இல்லை சார், கொஞ்சம் மாமன்னன் பற்றி வேணும்னு நீங்க காமெடி பண்ற மாதிரி இருக்கு. இருக்கிற காமெடி விட நீங்க கேட்ட கேள்வி தான் பெரிய காமெடியா இருக்கு. யார் இப்போ நானா இருந்தாலும் அவரா இருந்தாலும் சிவாஜி மனோரமாலாம் வேறங்க. அதெல்லாம் அது வேற விஷயம். அவங்கெல்லாம் வந்து வேற. அவங்கெல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். சும்மா அந்த வெளிச்சத்தில் உலாவர எறும்பு மாதிரி நாங்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவரும் இந்த படத்தில் நான் சொன்னல, நான் ஃபாதர் அப்பா புள்ள சென்டிமெண்ட்டு இந்த படத்தில் நல்லா இருக்காது. அது நீங்கள் படமாக பார்த்து நீங்கள் நல்ல பண்ணால் கமான் போடுங்க. உங்கள் நண்பர் விவேக் பற்றி ஏதாவது ஒரு 2 வார்த்தை. இப்போ அவர் இருந்தால் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் எங்கேயும் போகலையே. அவர் திரையில் ஆளு இல்லை, ஆளு தான் உயிரோடு இல்லையே தவிர, ஆனால் அவர் ஆன்மா உண்மையான திரையில் ஒழிச்சிக்கிட்டு தானே இருக்குது. அவர் ஒரு சிறந்த கலைஞர். அவர் அருமையான நடிகர். அவர் இல்லாத இடம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காது. அது யாருனாலையும் வந்து ஜீர்ணிக்கவே முடியாது. என்னமோ கடவுள் அவருக்கு அந்த ஆயுஷ் அப்படி இருந்திருக்கு. அவர் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்காரு. ஒரு சின்ன கலைவனர் தானே அவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் எப்பயுமே நினச்சிக்கணும் நம்ம. ஆனால் நம்ம கூட தான் இருக்காரு. சார், மாமன்னன் படம் வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட் இருக்கும் சொல்றீங்க. ஸோ ரியல் லைஃப்லயும் உங்களுடைய அப்பா ஞாபகங்கள், தென் அப்பாவை பத்தி அவரும் ஏதாவது பேசியிருப்பார்ல சார். ஸோ இந்த படத்துல வந்து நடிக்கிறப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா மற்ற படங்கள்லாம் வந்து அப்பா பையன் கொஞ்சம் காமெடி அது மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய கதைக்களமே வேற. இது நான் சொல்றேன், பதில் நான் சொல்றேன். அவர் சொல்றத விட நான் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல உதயசாருடைய அப்பா நினைவே வராது. அந்த அப்பா வேற, இந்த படம் வேற. இது கதை. இந்த கதையில் இருக்க இந்த அம்சம் இருக்கு பார்த்தீங்களா, வேற எங்கேயுமே யாருமே கொண்டு போகாது. உண்மைங்க. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அதுல பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஒர்க் அவுட். அது வந்து மாரி செல்வராஜ் சார் அதுதான் சொல்லிட்டே இருக்கு. அதுதான் டேரக்டர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த படம் வெற்றி பெறத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா பையன் உங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு அப்பா பையன் எப்படி கதையோட கலந்து வர்றதுனால அந்த நீங்க சொன்னது மாதிரி டேரக்டர் ரொம்ப அருமையாக அதை கையாண்டிருக்காரு. சார் இந்த ட்ரெய்லர் முடியும் போது சார், இப்போ சார் அப்படி பார்க்காதீங்க சார். சார் நீங்க வந்து வேஷ்டி சட்டை கடைசியா மாமன்னான்னு கத்துனது யாருன்னு கேட்குறீங்களா? டேரக்டர் தான் அது. டேரக்டர் தான் அது. அப்படியா சார்? அதான் கத்திருக்காரு. அவரை மாதிரி யாரும் கத்த முடியாது. டப்பிங் போனா தொட்டெல்லாம் போச்சு எனக்கு. 4வது வரை கத்துறப்ப ரயில என்னமோ நிப்பாட்டிட்டான், என்னமோ நடந்துருச்சாரு. சார் அதோட தொடர்ச்சி தான். ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டியிருக்க ஒரு அப்பா, பேண்ட்டு சட்டை போட்டிருக்கிற ஒரு பையன், நிறைய ஒரு பிரச்சனைகள் வருது. அதை எதிர்கொள்றதுக்காக 2 பேரும் உட்காந்துருக்கீங்க அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இது ஏதாவது நிஜ சம்பவத்தின் குறியீடா இல்லை நிஜ வாழ்க்கையின் குறியீடா? அது இன்னொரு ட்ரெய்லர்ல நம்ம சொல்லிடலாம். அது இயக்குனர் தான் நீங்க சொல்லணும், நாங்க எப்படி சொல்லணும்? அவர் ஏன் குட்டி அவருடைய கதை அது. அதனால அவரு வடிவேல் பெருமாளா இருக்கட்டும், கர்ணனா இருக்கட்டும், அவரை பாதிச்ச சில நிகழ்வுகள் தான் எடுத்திருக்கிறாரு. அதான் உண்மை. இதுவும் அப்படிதான் சொல்றாரு. ஸோ அதனால இதை பத்தி அவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இந்த பாதிப்பு வந்து அவருடைய இதுதான். அவருக்கு சில கதைகள் இருக்குல்ல, ஆனா இது எல்லாத்துக்கும் பொருத்தமா வருது. பாட்டுல இருந்து கதையில இருந்து எல்லாமே அது அவர்கிட்ட நீங்க கேளுங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் அவரை தனியா பேசிட்டோம் சார். அப்போதான் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அருமையா பண்ணிட்டாரு. ஒரு சிறந்த டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய டைரக்டர். ரொம்ப ஷார்ப்பான ஆள். அப்போ ஒரு காட்சி அவர் எடுத்திருக்க விதத்தை நீங்க படத்துல பாருங்க. படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குறது காரணமே அவருடைய உழைப்பு. ஒரு போட்டோ, அந்த விளம்பரமா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும்,
எடுத்த விதமாக இருக்கட்டும், நிறைய எடுப்பார். கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் அது அவுட்புட்டை வந்து அப்பப்போ நம்மகிட்ட போட்டு காட்டி அங்கே மடக்கிற வேண்டியது நம்மள. அது எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த லேப்டாப் அனுப்பிச்சிருவாரு. கொஞ்சம் எடுத்ததை பார்த்துருங்க, கொஞ்சம் எடுத்ததை அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்பாட் அடிக்கிட்டு நிறையா போட்டு அந்த ஒரு ஆசை வந்துடும். நல்லா எடுத்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் எடுப்போம், நல்லா எடுப்பார் அப்படின்னு. நிறைய ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர். ரொம்ப எனக்கு நான் ஒர்க் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடித்தமான இயக்குனர் தான் மாரி செல்வராஜ். சத்தியமாக உண்மை. ஏன்னா பெரிய உழைப்பாளி, ரொம்ப திறமசாலி மாரி செல்வராஜ். சார் இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தோம் சார். ஸோ இப்போ வந்து உங்களுக்குள்ளேயே இங்கே கேள்வி கேட்டுக்கிறதுக்கான டைம் இது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஒரு 3 கேள்வி, அவர் உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி அப்படின்றதான் கேள்வி எங்ககிட்ட இருக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு ஆர்கானிக்காக இருக்கணுமே அப்படின்றனால நீங்களே அப்படியே ஆரம்பிச்சிட்டா சார். நானே கேட்குறேன். கேளுங்க சார். இனிமேல் படம் நடிக்கிறீங்களா? எதுவும் மாமன்னனுக்கு அப்புறம் இல்லைண்ணே, அந்த ஐடியா இருக்கா? வாய்ப்பு இல்லை. கமல் சார் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 3 வருஷத்துக்கு அப்புறம் யோசிக்கலாம். மாரி செல்வராஜ் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் 3 வருஷம். அப்போ மொத்தம் 6 வருஷமா? இல்லைண்ணே, 3 வருஷத்துக்கு மொத்தம் 2 பேரும் யோசிக்கணும். வருஷம் பாட்டுங்களா? இல்லை, 3 வருஷம் இருந்தால் அந்த 2 பேர் கதையும் யோசிக்கணும். எந்த படம் பார்த்தோம் அது வரைக்கும் எந்த ஐடியா? கமல் சார் படம் கதை தெரியும். மாரி செல்வராஜ் சார் கதை அவர் எங்க சொல்லுவாரு, லைன் தானே, ஏதோ நம்பிக்கையில போறது தான். அது 3 வருஷம் கழிச்சு தானே அதை பத்தி யோசிக்கிறதுக்கே இப்போ டைம் இல்லை. சொல்லி வச்சிருக்கோம். ரைட்டு. ஆமாம், ரைட்டு சார். சார் இப்போ வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்குற 3 கேள்வி. முதல் கேள்வி, நான் நடித்த கேரக்டரில் உங்களுக்கு பிடிச்சது எது? உங்க மனசுக்கு நெருக்கமானது என்ன கேரக்டர் சொல்லுங்கண்ணே. நீங்க நடிச்சதுல எனக்கு பிடிச்சது ஆமாம் சார் 100% மாமன்னன் கேரக்டர் தான். பட் சீரியஸான காமெடி கேட்குறீங்களா? நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம் சார். அது ஒன்று சொல்லலாம், இது ஒன்று சொல்லலாம் சார். காமெடியில இருந்து எப்படிங்க ஒரு கேரக்டர் சொல்ல முடியும்? என்ன வேணாலும் சொல்லலாம் சார். எனக்கு இப்போதைக்கு அவர் நடிச்சதுல ரொம்ப பிடிச்ச படம் குணச்சித்திர. ஒரு கதாபாத்திரமா அவர் நடிச்சதுல அவரோட பெஸ்ட் வந்து மாமன்னன். மாமன்னன் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு அவர் அந்த மாதிரி பார்க்கும்போது. சார் 2வது கேள்வி, உங்களோட பிரச்சாரங்களில் நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி தயார் பண்றீங்க? காமெடியா ஒர்க் அவுட் ஆகுது? இல்லை சார், அதாவது சில தக் லைஃப்லாம் சொல்றோம்ல சார், அந்த மாதிரி சில விஷயங்கள், அது உங்களோட கவுண்டர்ஸு அந்த மாதிரி. அதுக்குன்னு ஒன்றும் பெரிய ப்ரிப்பரேஷன் இல்லை. மேடை பேச்சுகள் வந்து இன்ஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் அங்கே அப்படியே தோன்றத பேசுறது. சில விஷயங்கள் என்னோட டீமோட உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க. எப்படி என்ன மாதிரி க்ரௌடு வரும், என்ன பேசலாம், இப்போ கரண்ட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அப்படியே ஒரு ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு இருக்கும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் பொதுக்கூட்டங்கள் பேசும்போது. மற்றபடி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பரேஷன்லாம் இல்லை. அங்கே அப்படியே தோன்றத சொல்கிறது தான். அது யாரும் ஹர்ட் பண்ணாமல், யாரும் மனசு புண்படுத்தாமல் இருக்கணுங்கிறது தான். நகைச்சுவாக இருந்தால் கொஞ்சம் அது சீக்கிரமாக ரீச் ஆகிடுது. அது நம்ம பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகே சார். சார் இந்த 3வது கேள்வி சார், உங்களுக்கு பதில் கேட்டுக்கிறேன் சார். உங்கள் தாத்தா கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் வாங்கிய மறக்க முடியாத பரிசு? தாத்தா கிட்ட வந்து தாத்தாவோட பேனா. பரிசுன்னு இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லா பேர குழந்தைங்களுக்குமே தாத்தா வந்து அந்த பேனா யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேனா புது பேனா வாங்கும்போது பாட்டி வந்து பேர குழந்தைங்களுக்கு தான் அந்த பேனா கொடுப்பாங்க. ஸோ அந்த பேனா ரொம்ப ஃபேமஸ், மறக்க முடியாதது. ஒன்று 2 பேனா வச்சுருக்கிறேன் நான். அப்பா கிட்ட வந்து மறக்க முடியாத பரிசுன்னா வாட்ச் வாங்கி தருவாங்க. என் ஊருக்கு போனால் வாங்கி கொடுப்பாங்க, பத்திரமா வச்சுருக்கேன். சரி, இப்போது நீங்கள் சார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார். சினிமா தவிர உங்களுக்கு வேறு எதில் ஆர்வம்? சினிமா தான் ரொம்ப ஆர்வம். மூச்சு பேச்சு எல்லாமே வந்து எந்த நேரமாக இருந்தாலும் இப்போ ஷூட்டிங் முடிச்சு போனால் கூட எனி டைமும் சினிமாவை பற்றி தான் பேசுவேன். ஒரு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. நிறைய படங்கள் நிறையா பார்த்துட்டே இருப்பேன். நகைச்சுவை உணர்வு தான் அதிகமாக இருக்கும், வேறு சிந்தனைலாம் கிடையாது. வீட்டுக்கு போயாச்சுன்னா குடும்பஸ்தனாக இருப்பேன், வெளியே வந்தேன்னா திரைப்பட நடிகர் ஆகிடுவேன். ரைட் சார். அடுத்த கேள்வி. நான் அரசியலுக்கு வருவேன் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? முதல்ல நான் பார்த்துருப்பீங்கல்ல ஆதவன் சமயத்தில். நீங்கள் நான் அப்போ நினச்சி பார்த்தீங்களா? கண்டிப்பாக நினச்சி பார்த்தீங்களா? ஆமாம். ஆதவன் டைம்லேவா? ஆமாம், ஆதவன் டயத்துலேயே வந்து கண்டிப்பாக நீங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் பின்னால் எதிர்காலத்தில் உங்கள்கிட்ட வந்து மக்கள் ஒப்படைப்பாங்கன்றது எனக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். வந்துட்டார், உட்கார்ந்தார், ஜெயிச்சார். சொன்னது ஒரு அதிசயம் இல்லையா? திருப்பி இந்த மாதிரி ஒரு
குணச்சித்திர கதாபாத்திரம் இந்த மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட நல்ல கதை பிடிச்சதுன்னா பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டாரு. பண்ண மாட்டீங்க. இதுதான் இதுக்கப்புறம் வந்து நினைக்கிறேன் தான் இன்னும் நாளாகும். இந்த இன்னொரு மாதிரி கதை gap- அமைகிறதுக்கு இன்னொரு கேப் போட்டு பண்ணுவீங்க. கேப் போட்டு தான் பண்ண முடியும். இப்போ உடனே பண்ண முடியாது. நீ அடுத்து பண்ணோம்னா ஃபுல்லாக காமெடி தான். காமெடி தான். அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான். சூப்பர். இந்த கேப் எதுக்கு என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கேப்னா இந்த கேரக்டர் இதே மாதிரி இந்த பண்ணிட்டே படத்துடைய வந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தாங்கன்னா அது ரொம்ப தப்பாயிரும், மக்களுக்கு போர் அடிச்சு போகும். ம். அதை அதே மாதிரி பண்ணியிருக்காருன்றவார்ல, அதெல்லாம் அதை பற்றி யோசிக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரி 3 வருஷம் சொன்னார்ல, நான் எப்படி அவர் 6 வருஷம் உடனே பண்ணக்கூடாது இந்த கேரக்டர். இது அப்படி இந்த படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும் இதோட நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு என்ன. ஓகே சார். இது உடனே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. கருணாநிதி இப்படி திட்டி எழுதுறாங்களாம். ஒரு காலையில் 3-4 மணிக்கெல்லாம் பேப்பருக்கு முடிப்பாங்க. அந்த பேப்பரை காலைல படித்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டிருக்காரு. ஃபோன் போட்டு அவர் காலையில் அவர்கிட்ட அந்த எடிட்டர் எடுத்திருக்கார். வணக்கம், நான் தான் கருணாநிதி பேசுகிறேன், சிஎம் பேசுகிறேன். ஐயா சொல்லுங்க, அந்த ஒரு இடத்துல நல்லா திட்டிருக்க, நல்லா பேசுறீங்க, அங்கே அந்த லா போடக்கூடாது, லா வந்து இந்த லா தான் போடணும். என்னங்கய்யா? கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.